பாரத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா எஸ்கேப் பண்ண பிளான் பண்ணாதீங்க. நிறைய பேர் இன்னைக்கு பாரங்கள் அழுத்தப்படும் பொழுது ஐயோ நீங்க எங்கேயாவது போயிடணும். இந்த சில தாய்மார்கள்லாம் சொல்லுவாங்க, உங்களெல்லாம் கட்டி மேய்க்கிறதுக்கு பதிலாக எங்கேயாவது தூரமா போய் வெக்கேஷன் போயிட்டு வரணும்னு. அழுத்தம் தாங்க முடியல, உங்க மூஞ்சப்பா கஷ்டமா இருக்குது, ஒரு 3 நாள் நிம்மதியாக இருந்து வரணும்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது போயிடணும். When problems are pressuring us, that's when we want to leave. எத்தனை நாள் ஓடிட்டே இருக்க போறீங்க? எத்தனை நாள் ஓட முடியும்? எவ்வளவு தூரம் ஓட முடியும்? நீ எங்க போனாலும் அங்க ஒரு பாரம் ஒன்று காத்துட்டு இருக்குது. இங்க எஸ்கேப் ஆகி அங்க இன்னொரு பாரம் காத்துருக்கும், இன்னும் டபுளா இருக்கும், இன்னும் வேற மாதிரி இருக்கும். அது பேசாம டெஸ்ட்டை இங்கே பாஸ் பண்ணிடலாம்ல. பாரம் அழுத்தது முடியல, பாரம் அழுத்தது முடியல, நான் போறேன், எங்கேயாவது போயிடணும், எங்கேயாவது போயிடணும், எங்கேயாவது போயிடணும். எங்க போறீங்க? எங்க பாரம் இல்லாத ஒரு இடத்த சொல்லுங்க, என்கிட்ட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்க என்கிட்ட. This is your life assignment. பாரம் என்றாலே உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அசைன்மென்ட் இதுதான். எல்லா பகுதியிலும் கர்த்தர் உங்களை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அது அப்படியே அழகாய் நடக்குது. You can't change that at all. அதை நீங்க மாற்றவே முடியாது, நிச்சயமா மாற்ற முடியாது. இந்த பாரத்தை நீங்க சுமந்து தான் ஆகணும். Don't try to escape. பைபிள்ல ஏசாயால எழுதப்பட்டிருக்கு, ஒருவனும் என் கையிலிருந்து தப்ப முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். Nobody can escape my hand அப்படினு சொல்றார். Where can you escape? Where can you run? சங்கீதம் 139 எழுதப்பட்டிருக்குது, அவருடைய சமூகத்தை விட்டு எங்க ஓட முடியும், எங்க ஒளிய முடியும்? ஓ இந்த பாரம் என்னால முள்ள நான் விட்டு போகிறேன். எத்தனை இடத்துல ஓடிட்டு இருப்பீங்க? எனக்கு ஒரு கவட்ல பயந்தாங்கோலி. உன்னால சவாலை சந்திக்க முடியல, உன்னால சவாலை சந்திக்க முடியல, பாரத்தை சந்திக்க முடியல. You becoming a coward. ஓடுறீங்க ஓடுறீங்க ஓடுறீங்க, போற இடத்துல பாரம், போற இடத்துல பாரம். அப்ப யோசிப்பீங்க, பேசாம இங்கேயே இருந்திருக்கலாமோ, ஆண்டவர் வச்ச இடத்துல இருந்திருக்கலாமோ, அவசரப்பட்டோமோ அப்படி யோசிப்பீங்க. பட் பை த டைம் யூ லூஸ் டூ மெனி திங்ஸ். ஹல்லேலூயா. சாத்தான் அவனுக்கு தெரியும் என்ன பண்ணி உங்களை டைவர்ட் பண்ணணும்னு. அது ரொம்ப அவன் யூஸ் பண்றது இமோஷனல். இப்ப எனக்கு பாரம் அழுத்தும் பொழுது நான் ஆரம்பத்திலே யூட்டன் போட்டு ஓடி இருந்தேன்னா இன்னைக்கு ஒரு பாஸ்டர் நின்றுக்க முடியாது. இட் இஸ் நாட் ஈஸி. There was a burden. இயேசு அக்கறைக்கு போறாரு, எங்க பிசாசு பிடித்தவன விடுதலையாக்க போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்க பாதையில பயங்கரமான காற்று புயல் அடிக்குது. ஓ இது தேவன் சித்தல்ல பொழுக்கு, என்னால படகு போக முடியுது முன்னுக்கு. நம்ம யூட்டன் போட்டாரா? போடல. அந்த டீல் பண்றாரு, அந்த பாரத்தை அந்த காற்றை டீல் பண்ணிட்டு அங்க போய் இறங்குறாரு. பட் பாயிண்ட் என்னன்னா, அக்கறையில ஒருத்தருக்கு பேய் ஓட்டணும், ஒருத்தருக்கு விடுதலை ஆக்கணும். ஆனா அதுக்கு போகிறதுக்கு முன்பாக உண்டாகிற தடைகளை பாத்தீங்களா? Before you reach your destiny there will be a hindrance. உனக்கு கர்த்தர் வைத்திருக்க லக்கைக்கு நீ போகிறதுக்கு முன்பாக நிறைய தடைகளை நீ பார்த்து சந்திச்சு தான் ஆகணும். அதை பார்த்து யூட்டன் போட்டு போனா you will not make it. I'm telling overall, விசுவாச வாழ்க்கை, ஊழியம், சபை, குடும்பம், ஓ முடியாது கஷ்டம், முடியாது கஷ்டம். You don't trust in God, you trust in yourself. நீங்க ஆண்டவரை நம்பல, உங்களை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அதனால தான் முடியலன்றீங்க. கர்த்தரை நம்பினால் உங்களுக்கு தெரியும் முடியும்னு சொல்லி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் என்னால் எல்லாம் செய்யக்கூடும். பவுல் அவ்வளோ பெரிய ஊழியக்காரர். He says that Christ is strengthening him. கிறிஸ்து இயேசு தான் அவர் பலப்படுத்துகிறார். என்னால் எல்லா பாரத்தையும் சுமக்க முடியும். Strength and burden. பாரம் தூக்க முடியாது, கிறிஸ்து இயேசு என்னை பலப்படுத்த பாரத்தை தூக்க முடியும். Hallelujah. These two things you must understand. தூக்க முடியல, சுமக்க முடியல, போக முடியல, காரணம் பாரம் அழுத்தது. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். இப்ப இந்த டெஸ்ட் கோ த்ரூ பண்ணா எப்ப போவீங்க? நீங்க உங்க பாரத்தை அவர் கையில கொடுத்துட்டு நீங்க வந்துடணும். ஓகே, இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க மறுபடியும் பிரச்சனை போய் கையில எடுத்துக்கிறீங்க. ரூமுக்கு போறீங்க, ஜபிக்கிறீங்க, ஒரு அவர் சந்தோஷமா இருக்கிறீங்க. வெளியே திருப்பி பிசாசு ஏய் உன் பிரச்சனை மறந்துட்டியா, உன் பாரத்தை மறந்துட்டியா, திருப்பி போய் என்ன பண்ணுங்க, தூக்கி வச்சுக்கீங்க. ஆண்டவரே எப்படி ஆண்டவரே, ஹல்லேலூயா. அங்கதான் அந்த ஹார்ட் அப்படி யாரோ பிடிச்சி கீழே இழுக்கிற மாதிரி இருக்கும். Some people go to the extreme where they can't breathe. மூச்சு விட முடியாது, போட்டா அப்படியே ஒரு பாரம் அழுத்தம், அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஓவர்லோட், அது காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. I'm telling you, அப்படி இருந்துச்சுன்னா ரிப்பீட்டடா போய் ப்ரே பண்ணுங்க, ரிப்பீட்டடா போயிட்டு ப்ரே பண்ணுங்க. You can cast down the problems completely. அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, your heart is filled with burden.
கர்த்தர் இடத்துல விட்டுட்டு வாங்க. சாத்தான் அப்பப்ப வந்து இன்சியூஸ் பண்ணுவான். என்ன ஆச்சு, விட்டுட்டியா, ஒண்ணுமே சால்வ் பண்ற மாதிரி தெரியலையே. அவன் வந்து ஒரு பொய்யன் தெரியுமா, ஒரு பொய்யன். அவன் வந்து சத்தியத்தையும் யூஸ் பண்ணுவான், உண்மையான கருத்தை யூஸ் பண்ணுவான். கர்த்தர் மாற்ற மாட்டாரு, செய்ய மாட்டேன், இப்படிதான் நீ கஷ்டப்பட போற அப்படின்ட்டு அவன் பயங்கரமாக உங்களை பாடுபடுத்துவான். எதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணக்கூடாதோ, எதெல்லாம் நீங்க அதெல்லாம் யோசிக்க வைப்பான். அதெல்லாம் விதையை போல போடும் உங்க தலையில, மைண்ட்ல போடுவான். அதை யோசிச்சோன்னே ஒரு வலி வேதனை உண்டாகும் மனசுல. உடனே அதை யோசிச்சு அப்படியே உங்களுக்கு கிரீஃப் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்புறம் கர்த்தர் இடத்துல விட்டுருங்க, லீவ் இட், அவர்கிட்டே கொடுத்துருங்க, அவர்கிட்டே முழுமையா கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்குவாருன்ட்டு. ஹல்லேலூயா. நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாக நீங்க ஆண்டவர் சொல்ல கிடையாது, நீங்க இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இந்த ஹைட் இந்த சைஸ் எதுவுமே நீங்க சொல்ல. நீங்க எப்படி இருக்கீங்களோ அதெல்லாம் அவர் நியமிச்சப்பட்டு இருக்குது. இட் இஸ் டிசைன் பை காட். ஹல்லேலூயா. நீங்க எப்படி பிறந்தீங்களோ அவர் தான் செஞ்சாரு. நீங்க யாருமே யோசிக்கல இந்த கலர்ல தான் நான் இருக்கணும், என் பல்லு சின்னதா இருக்கணும், பெருசா இருக்கணும், கட்டையா இருக்கணும், எதுவுமே நீங்க அதை கூட நீங்க யோசிக்கல. ஆனா ரொம்ப அழகா நீங்க சிரிச்சா அப்படியே அழகா இருக்கிறீங்க. இது எல்லாமே ஆண்டவர் உங்களை டிசைன் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப உங்க பிரச்சனையை கர்த்தர் ஆண்டவர் பார்த்துக்குவார். எப்படி என்ன செய்வது, ஆனா அவர் பார்த்துக்குவார். லீவ் இட் டு ஹிம். அவர் பார்த்துக்கிட்டோம், அவர் மாத்திரமே இது செய்து முடிக்கிட்டோம். விட்டு திருப்பி போய் எடுத்துக்கூடாது. ஒரு லிப்ட்ல 10வது மாடிக்கு போறீங்க, எங்க போறீங்க, 10வது மாடிக்கு போறீங்க, 2 கையில மூட்டை வச்சிருக்கீங்க, நல்லா இங்க ஒரு 5 kg 10 kg இங்க 5 kg வச்சிருக்கீங்க, நல்லா சலோஜமெல்லாம் வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க உங்க வீட்டுக்கு போறதா 10வது மாடிக்கு போகணும். ஓகே, அந்த 10வது மாடி போற வரைக்கும் லிஃப்ட் ஒவ்வொரு இடத்துல நிக்க போகுது. இப்ப இங்க 1வது மாடி 2வது மாடி நிக்க போகுது. நீங்க அதை கையிலே வச்சுனா யாருக்கு வலி, நமக்கு தான் வலி. அது ஃப்ளோல வச்சிருந்தா அதுக்கு வலிக்காது. அம்மாவா இல்லையா? ஏன்னா உங்க வீடு நீங்க உங்க கையில வச்சிருக்க வெயிட்ட சேர்த்து உங்க வீடு சேர்த்து தான் லிஃப்ட் தூக்க போகுது. லிஃப்ட் நீங்க தூக்குற வச்சு லிஃப்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சில பேர் நினைப்பு இருக்கும், இல்ல லிஃப்ட் ரொம்ப பாரமா நான் அமர்த்திட்டு இருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, லிஃப்ட் ரொம்ப பாரப்படும், அதை நான் தூக்கிட்டு இருக்கிறேன். நாங்களே இத்தனை பேர் உள்ளுக்கு நிற்கிறோம், எப்படி நான் தான் தூக்கிட்டு இருக்கிறேன். இல்ல, நீ என்னத்தை உங்க கையில் வச்சிருக்கோ அதோட சேர்த்து தான், உன்னை சேர்த்து தான், உங்களை சேர்த்து தான் லிஃப்ட் தூக்கிட்டு போக போகுது. இப்ப இந்த 10வது மாடி போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் பிடிக்குதுன்னா, பழைய காலத்து லிஃப்ட் வச்சுக்கோமே 10 நிமிஷமும் நீங்க தூக்கி நிற்பீங்களா ஜாமாவை? என்ன செய்யணும், கர்த்தர் மேலே இறக்கி வச்சிருங்க. உங்களை தூக்கி சுமக்கிற கை தான் உங்க பாரத்தையும் சுமக்குது. நீங்க ஏன் உங்களை எக்ஸாஸ்ட் பண்ணிக்கிறீங்க, ஏன் நீங்க உங்களை டயர்ட் ஆக்குறீங்க? விட்டுருங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க நினைச்சாலும் எதுவும் மாற்ற முடியாது. விடிய விடிய புலம்பினாலும் 1 இன்ச்சு பிரச்சனை ஊத்த முடியாது. அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சார்ந்துருங்க. இளைய பார்வை தருவார். பேசி பேசி பெருசுப்படுத்தாதீங்க. அங்க ஒண்ணு நவர போதுல தெரிஞ்சு போச்சு. அம்மாவா இல்லையா? முறுமுறுக்காம விட்டுருங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க உங்க பாரத்தை அவரை மேல தூக்கி போட போறீங்க? உங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் இருக்கு. ஆமாவா இல்லையா? you all have some sorts of problems in you. ஆனா அவரோட பிரச்சனைக்குள்ள வரும் பொழுது, மேகமான பிரச்சனைக்குள்ள வரும் பொழுது இதெல்லாம் ஒண்ணு இல்லாமல் போக போகுது. ஹல்லேலூயா.